நீங்க சார். Thank you. Beautiful சார். Thank you. இந்த மாதிரி நீங்க எல்லாம் என் வாயால பாராட்டு பெறணும். அந்த அளவுக்கு ஆர்வத்தோட பியானோ கத்துக்கணும். ஓகே? அப்ப நாளைக்கு மீட் பண்ணலாம். See you. என்ன சார்? என்ன சார்? Nothing. சும்மா ordinary cold, that's all. கோல்டா? Yes. Just a minute. கால பிடிங்க. ப்ளீஸ் நிர்மல் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? டாக்டர்ஸ் எனக்கு ஒண்ணு இல்ல, என்ன விடுங்க ப்ளீஸ். இருங்க. நிர்மல் கொஞ்சம் சைலண்ட். ஏன் டாக்டர்ஸ் என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்க? ஐ அம் ஆல் ரைட். நீங்க ஆல் ரைட்டா இல்லையான்றத நாங்கள முடிவு பண்ணோம். கம் ஆன் டாக்டர். இப்ப நான் சொல்றேன், யூ ஆர் ஆல் ரைட். கொஞ்சம் ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்கணும். ஓகே? டாக்டர், என்னாச்சு டாக்டர்? இப்ப எப்படி இருக்காங்க? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, வெறும் கோல்டு தான். அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். மாஸ்டருக்கு ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொல்லிட்டு போறாரு. அதனால மாஸ்டர் எங்க ஊட்டி பங்களாக்கு கூட்டிட்டு போறாரு. இல்ல மாஸ்டர் எங்க ஏற்காடு பங்களாக்கு தான் கூட்டிட்டு போறாரு. நிறுத்துங்கடி. மாஸ்டர் ஊட்டிக்கு ஏற்காடுக்கு தானே கூட்டிட்டு போறீங்க. நான் சுவிட்சர்லாந்து கூட்டிட்டு போறேன். நீ வேணும்னா பாரு. வண்டி எடு. இது உங்க தாத்தா போட்ட ரோடா? எடியா சீக்கிரம். இல்ல, என் மாமனார் போட்ட ரோடு. போங்கடி. கார் நிக்கிற நிலைமைய பார்த்தா இப்ப ஒண்ணு நகராதுடி. ஆமா ஆமா, இறங்குகடி. காரை ஓரம் கட்டிட்டு போலாம். கமோன். ஒழுங்கா ஸ்டேரிங்க புடிங்க. சரியான சாவுங்க. ஆவீங்களா? சரியான வானர பட்டாளங்களா இருக்க. ஏ மிஸ்டர், இது உங்க வண்டியா? ஆமா. முதல்ல இதை வித்துட்டு ஒரு மாட்டு வண்டியை வாங்கி நல்லா ஓட்டிட்டு போங்க. என் ரெண்டாவது பொண்டாட்டி மாட்டு வண்டியா? ரோட்ல ஆம்பளைங்க நடமாட முடியாது போல இருக்க. இது வேற. என்ன மாஸ்டர், சொல்லாம கொள்ளாம ஓடி வந்து இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நீ இருந்த வேகத்தை பார்த்தா நேரா சுவிட்சர்லாந்துக்கே அள்ளி போட்டு போயிடுவ போல இருந்தது. அதான் ஓடியாந்துட்டேன். திரும்ப மாட்டிக்கிட்டீங்க பாத்தீங்களா? என்ன பண்றது, கார் திடீர்னு மக்கர் வந்து. எனக்கு தெரிஞ்சு நான் 43 வருஷமா பாக்குறேன். எனக்கும் அதுக்கும் ஒரு வயசு தான் வித்தியாசம். வேற காரை மாத்தி தொலைக்க கூடாதா மாஸ்டர்? இது எனக்கு ராசியான கார் உஷா. அள்ளுங்க, நான் பாக்குறேன். இது தேராது. அப்போ ஒண்ணு செய், இதை எப்படியோ கொண்டு வந்து சேர்த்துரு. நான் மாஸ்டர் அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறேன். ஐயோ, இது எனக்கு ரெண்டாவது சம்சாரம். யார் கையிலையும் தர மாட்டேன். அப்போ முதல் சம்சாரம் பியானோ. கரெக்ட். அப்போ உங்க ரெண்டாவது சம்சாரத்தோட கழுத்துல கயத்தை கட்டி என் வண்டியோட இழுத்துக்கிட்டு போவோம். இருங்க. ஐயோ, நாடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்களே. ஐயா, உங்க காரை காடு மாஸ்டர். கயிறு கட்டி பின்னாடி தானே வந்தது. இத பாருங்க மாஸ்டர், உங்க காரு தானாவும் ஓட மாட்டேங்குது. கட்டி இழுத்தாலும் பாதியில பிச்சுக்குது.
உஷா நீ காரை மாத்திரம் குறை சொல்லாத. ஆமா சாரி, ரொம்ப சூடாயிட்டீங்க. இருங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். 2 கோன் ஐஸ்கிரீம். மாஸ்டர், ஒரு ஐஸ்கிரீம் உருகிக்கிட்டு இருக்கு. ஐ அம் சோ சாரி. இப்படி கொடுத்தா எப்படி கார் ஓட்ட வேண்டாமா? ஏமா பெரிய ஹெலிகாப்டர்ல வரதா நினைப்பா? போட்ட பாத்து வாமா. ஐ அம் சோ சாரி. போலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நின்னா அவன் ஹார்ன் அடிச்சு குருடுவான். வாங்க மாஸ்டர், கம்மிங். Wow, really a very well built house. ரொம்ப பிரமாதமா இருக்கே. ரொம்ப நல்லா வச்சிருக்கே. எல்லாம் எங்க அம்மாவோட டேஸ்ட் தான். அம்மா இன்னைக்கு நீங்க வாக்கிங் போக கூடாது, ஸ்விம்மிங் போக கூடாது, டான்ஸ் கிளாஸ் கூட போக கூடாது. என்னது வேலைக்காரன் உத்தரவு போடுறான்? எல்லாம் எங்க அம்மாவோட உத்தரவு தான். அது சரி. அம்மா, அம்மா கிட்ட ஏதாவது சொன்னியா? ஏசா தலைவன்னு சொன்னீங்கல்ல, அத மட்டும் தான் சொன்னேன். தப்பி தவறி ஏதாவது சொன்னா உடனே சொல்லிடுறதா? அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறீங்க. அம்மா, இன்னும் சிக்கன் சூப், இட்லி, ஹார்லிக்ஸ் இதுதானே நீங்க சாப்பிடணும். இதுவும் உங்க அம்மா உத்தரவு தானா? அதை ஏன் கேக்குறீங்க? எல்லாமே எங்க அம்மாவோட உத்தரவு தான். மேடம், வாய் தரங்க. இவ்வளவுதானா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? டெம்பரேச்சர் நார்மல் தான். அப்பாடா, இவ்ளோ இன்ட்ரெஸ்டோட மகளை கவனிச்சுக்கிற அந்த தாய நான் இப்பவே பார்த்தாகணும். அதான் முடியாதே. அவங்க வெளியூர்ல எல்லாம் இருக்காங்க. அப்பப்ப ஆர்டர் மட்டும் ட்ரங்கால வரும். ஏன் அவங்க உன் கூட இருக்க கூடாதா? அவங்க இல்லாதப்பவே இவ்வளவு கண்ட்ரோல் இருக்கே. பக்கத்துல இருந்துட்டா அவ்வளவுதான். அதனால என் கூட இருக்க வேண்டாம் சொல்லிட்டேன். பாவம், ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்களே. எங்க அம்மாவா? நீங்க ஒண்ணு மாஸ்டர், கிணத்துல குதிச்சாதான் தன் மகளுக்கு சந்தோஷம்னு அவங்க மனசுல பட்டா அப்படியே குதிச்சிருவாங்க. ஏன் சந்தோஷத்துக்காக எந்த தியாகத்தையும் எப்பவும் செய்ய தயாரா இருக்காங்க. இப்படி ஒரு தாய் கிடைக்க நீ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஓ, உடுத்து வச்சிருக்கீங்களோ இல்லையோ? காக்கா ஆரா நல்லா எடுத்து வச்சிருக்கீங்க. என்னோட கார் எங்கப்பா? நல்ல ஆயிரம் கடையா பார்த்து Well done. அட பாவி, அது என்னோட 2வது சம்சாரம்னு சொல்லுங்க. வயசான சம்சாரங்க. அடிக்கடி ஆற்று வீட்டுக்கு போறதை விட ஒரே அடிக்கா அள்ளிடலாம் பாருங்க. உன்ன போறேங்க மாஸ்டர், உங்களுக்கு கார் தானே வேணும், என் காரை எடுத்துட்டு போங்க ப்ளீஸ். இத நான் எப்ப திருப்பி கொடுத்தாலும் மறுக்காம வாங்கிக்கணும். ஓகே, அது அப்ப பாத்துக்கலாம். வரேன். பாய். அப்பா அம்மாவுக்கு அர்ஜென்ட் கால் போடட்டுமா? எதுக்கு? எனக்கு மூளை இருக்குமா? அவசரப்படாத. அவரை காதலிக்கிறத நானே சொல்லணும்னு அவர் நினைக்கிறாரு. அவரே கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன் தெரியுமா? இங்க பாருங்கடி, காரை எப்படி நிறுத்திருக்கான்னு. சரியான குடாக்கார் பம்புல இருக்கு. இவன் எப்ப வந்து நாம எப்ப காரை எடுக்கிறது? ஏய், இந்த கார் யாருதுன்னு தெரியுமா? பார்த்த ஞாபகம் இருக்கு, ஆனா எங்க பார்த்தோன்னு தான் தெரியல. மண்ணா கட்டி அன்னைக்கு சிக்னல்ல காரை குறுக்க நிறுத்தி நம்ம கிட்ட வாங்கி கட்டிக்கல, அவனோடதுதான். கரெக்ட். இன்னைக்கு வேணும்னு இங்க காரை நிறுத்திருக்கான், அவனை சும்மா விடக்கூடாது. ஏய், ஆளுக்கு ஒரு வீல் காத்து புடுங்கி விடுங்கடி. சும்மா நிறுத்து. ஐயோ, நிறுத்துங்க நிறுத்துங்க. ஏங்க நீங்க பொம்பளைங்க தானா? ஊரா விட்டு காத்தெல்லாம் புடுங்குறீங்களே, என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு? காத்தை ஏன் புடுங்குறீங்க? இங்க பாருங்க மிஸ்டர், இது எங்க சொந்த விஷயம். இதுல எல்லாம் நீங்க தலையிட வேணாம். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. Come on. ஐயோ, யாராவது வாங்களே, என் வண்டியை காப்பாத்துங்களேன். என்ன சார், என்னாச்சு? இந்த பாத்தீங்களா சார், இந்த வானர பட்டாளங்களா வந்து என் வண்டி எப்படி நாசமாக்குதுன்னு? இது உங்க வண்டியா? என்ன ஊரா விட்டு வண்டியா இருந்தா நாயமா இப்படி லப லபன்னு கத்துறேன்? அப்போ இது உங்க வண்டி இல்லையா? இல்ல, இத நான் வித்து ரொம்ப நாள் ஆச்சு. சாரி சார், இந்த ஆளு எப்பவும் காரை குறுக்க நிறுத்தி வழிமறிக்கிறதா வேலை. அப்படித்தான் நிறுத்திருக்காருன்னு நினைச்சு காத்து புடுங்கிட்டோம். புடிங்க விட்டது இருக்கா? இப்ப நான் என்ன பண்றது?
பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். ஐயோ அவசரப்படாதீங்க, நாங்கெல்லாம் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த ஆள் பேச்சு கேட்டுக்கிட்டு அப்படி எப்படி பண்ணிடாதீங்க. அப்போ இந்த வண்டி ஒரு விலை போட்டு வாங்கிக்கோங்க. தம்பி சொல்றேன் நியாயம் தான், கூட வந்தா கொடுத்துட்டு போறேன். இப்போ நாங்க அவ்வளவு கேஷ் கொண்டு வரலையே. அப்போ ஒண்ணு செய்யுங்க சார், பம்ப் இருந்தா எடுத்து கொடுங்க, 4 வீலுக்கும் காத்தடிக்கணும். அத வேணா செய்யறோம் சார். எந்தெந்த வீல்ல யார் புடிங்கி விட்டீங்களோ அந்தந்த வீல்ல அவங்க தான் காத்தடிக்கணும். தம்பி சொல்றது கேரட்.